சொல்லுங்க. கொஞ்ச நாள் முன்னாடி பார்ட் 2 மூவிஸ் பற்றி போட்டிருப்பேன் இல்லையா, அந்த பார்ட் 2 மூவிஸுக்கான பார்ட் 2 தான் இந்த வீடியோ. அதாவது சில படங்கள் வந்து நல்லா எடுப்பாங்க, அதுக்கு பார்ட் 2 வந்து லீடு கொடுவாங்க, அதுக்கேற்ற மாதிரி பார்ட் 2 ரிலீஸ் பண்ணுவாங்க. சில படங்கள் மட்டும் தான் பார்ட் 2 லீடு மட்டும் விட்டுருப்பாங்க, படம் ரிலீஸ் ஆகிருந்திருக்காது, விட்டு போன கதை நமக்கும் தெரிஞ்சிருக்காது. ஸோ என்னோட அடுத்த படம் கைதி 2 தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்ட்லேயே கதையை சொல்லாமல் முடிச்ச படங்கள் நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாம் என்னென்னன்றதை இந்த பார்ட்டில் பார்க்கலாம். பட் இந்த பார்ட்டு வெறும் சும்மா ஒரு பார்ட்டுவா இல்லாமல் இதில் வந்து தேவையுள்ள ஆணி மட்டும் இல்லாமல் தேவை இல்லாத ஆணிகள் தான் முக்கியமா பார்க்க போறது. நீ புடுங்குறது பூராமே தேவையில்லாதான், போய் புடுங்க போ. இதுல எதுக்காக பார்ட் 2 குடுக்குற அப்படியே அப்படின்னு சொல்ற மாதிரி பார்ட் 2 தேவைன்றது டைட்டில் இல்ல, பார்ட் 2 தேவையில்லை அப்படின்னு டைட்டில் மாத்திக்கலாம். வேண்டா அப்படிப்பட்ட படம் தான் பார்க்க போறோம். அதெல்லாம் என்னன்றத வந்து கலாய்ச்சியே பார்க்கலாம். அது லைக் பண்ணீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுவோம், சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. சைடு போயிடலாம். நான் கதசாமி, இந்த ஷோ கோலிவுட் கதசாமி. இந்திரா வந்தது சந்திரா வந்தது இந்த சினிமா தான், இங்க எம்ஜிஆர் வந்தது என்டிஆர் வந்தது இந்த சினிமா தான். முதல்ல பார்க்க போறது கங்குவா. நம்ம தலைவர் சிவசிவா பார்த்தீங்கன்னா பல ஆக்ட்ரஸ் கிட்ட வந்து பல படங்கள் பண்ணி சம்பவம் பண்ணி வந்தார். அதாவது குறுக்க கொண்டு தான் நம்ம சூர்யா சார் உங்களை வச்சு ஒரு பேன் இண்டியா படம் பண்ண போகிறோம் சார், ஒரு 1000 கோடி நம்ம அடிக்கிறோம் சார் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணாங்களா தெரியல. வைக்கிங் ஆட்கள் மாதிரி வந்து கெட்டப்பு செட்டப்லாம் வச்சு இஷ்டத்து ஒரு கதை எழுதி ஒரு படம் எடுத்தாங்க. அதான் கங்குவா. இந்த கிளைமேக்ஸ் பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிரெடிட் சீனோட வச்சு ஒரு லீடு விட்டு தான் முடிச்சுட்டு இருப்பாங்க. சரியா சொல்லலாம், பாஸ்ட்ல இருக்கிற வில்லன் யாருன்னு தெரியும், பிரசன்ட்ல இருக்கிற வில்லன் யாருன்னு நமக்கு தெரிஞ்சிருக்காது. இப்போ பிரசன்ட்ல யாருன்னு வந்து காட்டவே மாட்டாங்க. அதன் பிறகு படம் முடியும் போது தான் காட்டுவாங்க பிரசனகர வில்லனை. நான் நினைச்சுக்கிட்டேன் மாதம் தான் வந்து போல, மாதம் தான் கேமரா கொடுத்து நினைச்சுக்கிட்டு இருந்தேன். பார்த்தா மாதம் இல்லையா, அது வந்து நம்ம கார்த்தியா, நம்ம வெள்ளச்சாமி அண்ணன்டா. கார்த்திக்கு பின்னல் பண்ணி ஒரு மாதிரி புச்சுக்கு வச்சிருப்பாங்க. அதை பார்க்கவே சிரிப்பா இருந்திருக்கும். மெயின் நிலை இறந்து போயிட்டான், இப்ப வாரிசே இல்ல, கடைசி வாரிசு நான் மட்டும்தான், ஆனா நான் வந்து பழிவாக வந்திருக்கேன் கங்குவாவை, எப்படி பழி வாங்கி காட்டுறேன் பாரு அப்படின்ற மாதிரி படத்தை லீட் பண்ணி முடிச்சிருப்பாங்க. வீரா 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 சூரா சூரா அப்படின்னு பாட்டு படத்தை முடிச்சிருப்பாங்க. படத்தை வந்து ஓடி வந்தோம்னா ஐயோ ஐயோன்னு ஓடி வந்திருப்பாடுங்க. ரொம்ப மோசம்லாம் இல்லைங்க, முட்டை கொடுக்காதீங்க முது வலிக்க போதே அப்படி முத வலிக்குது தான் பண்றது. எனக்கு தெரிஞ்சு பார்ட் 2க்கு ஒவ்வொருத்தரோட ஃபேன்ஸ் வந்து நம்மளோட ஸ்டாரோட படம் வருது, இது பார்ட் 2 கண்டிப்பா வரணும். இப்ப நாங்களாம் வந்து லியோ 2 வராதுன்னு தெரிஞ்சும் வெயிட் பண்ணுவோம். பட் சூர்யா ஃபேன்ஸே வரக்கூடாதுன்னு நினைக்கிற படம் வந்து கங்குவா. ஆனா நீ மட்டும் தான் லைன்ல நிக்கிற, திரும்பி பாரு உனக்கு பின்னாடி யாரும் இல்ல. சூர்யா ஃபேனா அப்படியே மதம் மாதிரி கிளம்பிட்டாங்க. பாதி பேர் வந்து ஏகே ஃபேனா மாறி போவானுங்க. ஏகே படம் அடிக்க மாதிரி தெரிஞ்ச உடனே அங்கிருந்து அப்படியே தளபதி ஃபேனா மாறி போயிட்டாங்க. ஒரு சில பேர் தான் இருக்காங்க அவருக்கு அந்த கொடுப்பாருன்ட்டு ஏமாத்தி பழகிட்டாரு. நாங்களும் ஏமாந்து பழகிட்டோம். மௌனம் பேசியது ரீரிலீஸ் ஆக போகுது. அப்படியா? எப்போ ஆக போகுது? போலாம் வரியா? யாருக்கா ரிவ்யூ வேணும்னா சொல்லு, விளாகா அவனை போட்டு விடுறோம். அடுத்தா பார்க்க போறது திருத்தணி 2. திருத்தணியா? ஆமா, இவரோட படம் வந்தே தெரியாது இல்ல, ரோஸ் போட்டுருவோம், செக் பண்ணி பாருங்க. திருத்தணி அப்படின்றது நம்ம சின்ன தளபதி பரத்தும் நம்ம தயம் பேரஸும் சேர்ந்து எடுத்த படம் தான் திருத்தணி. ஊர்ல பல பேரா மேன்பேட் பண்ண ராஜ்கிரன்ல கடை சம்பளம் கொடுக்குறது மேன்பேட் பண்ண முடியாம தப்பிச்சு ஓடி விட்டாரு. வேற ஒருத்தர் வாய்ஸ் கொடுத்துருப்பாருல்ல. ஆமா, இந்த படத்தை என்ன ஆகும்னா ராஜ்கிரன் வழக்கம் போல எல்லாரும் மேன்பேட் பண்ண தெரியுமா, அந்த மாதிரி வந்து நல்லா வாழ்ந்த ஒருத்தனை மேன்பேட் பண்ணி அதை வந்து நம்ம தேவையில்லாத கொலைகள் பண்ண வைப்பாரு. நாட்டை காப்பாற்றணும், ரோடிங்கெல்லாம் கொலை பண்ண வைப்பாரு. கடைசியில் என்ன ஆகும், ராஜ்கிரன் வந்து பரத்துக்காக வந்து நான் தான் திருத்தணி ஒத்துக்கிறேன், தப்பிச்சு போயிருப்பா தம்பி அப்படின்னு சொல்லி இவர் முன்னு வந்து உயிரை கொடுத்து காப்பாத்திட்டு இருப்பாரு பரத்தை. சரி அதோட முடிச்சுடா திருத்தணி காயாயிட்டான், அதோட படம் முடிஞ்சிடும் பார்த்தா அதுக்கப்புறம் மறுபடியும் போன் பண்ணி நான் மறுபடியும் கொலை பண்ண ஆரம்பிச்சிட்டேன், என் பேர் திருத்தணி இல்ல சாமி மலை அப்படின்னு முடிப்பாங்க பாருங்க. அவ்வளவுதான், ஐயோ மறுபடியும் முதல்ல இருந்தா அப்படின்ட்டு நம்மலாம் வந்து கண்ணீர் கலந்த ஆரம்பிச்சிருப்போம். நல்ல வேலை அந்த படம் வந்து பழனி படம் போனாலும் ஓடல, ஓடி இருந்தா பண்ணி சாமி எடுக்கிறேன்னு கண்டுட்டு பைய. அப்புறம் முருகர் பாவமியா 6 படம் வீடுக்கும் ஒரு படம் எடுத்து சாப்பிடிச்சிருப்பாங்க. இப்ப ஆல்ரெடி பழனி இருக்குல்ல, பழனி இருக்கு, திருத்தணி இருக்கு, அப்புறம் சுவாமி மலை அடுத்து லீடு விட்டாங்க. அதுக்கப்புறம் நான் பழமுதிர் சோலை இருப்பாங்க, அப்புறம் திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், அப்படியே போ. இந்த மாதிரி 6 படம் வேணும்னா வடபழனி வல்லக்கோட்டைன்னு போக வேண்டியது. திருப்பதி பாட்டு எழுப்பாரு விட்டா. ஆமா, நல்ல வேலை மக்கள் ஒரு படத்தோடய வந்து சோழி முடிச்சு அமைச்சு விட்டாங்க. அதனால இந்த படம் பார்த்து நல்ல வேலை வரல. மரத்தோட கரியரும் இந்த படத்துல அழிஞ்சு போனதுனால அவரும் அதுக்கப்புறம் வந்து பாடுக்க முனைப்பு காட்டல. அடுத்த பார்க்க போறது ஸ்கந்தா.
நான் வாழ்க்கையில் எந்த படத்தை நான் மன்னிச்சிடேன்டா, இதை மட்டும் நான் ஏற்றுக்கவே மாட்டேன்ற மாதிரி ஒரு படம் தான் ஸ்கந்தா. அதாவது இந்த படத்தில் எடுத்த போயப்பட்டி சீனு தான் வந்து பல சம்பவங்கள் பண்ணவர். பலன்ற பேரில் பல பேரோட நிம்மதியை எடுத்த மனுஷன். அகண்டா அவரு தான், அகண்டா 2 அவரு தான். ராம் சரண் ஃபேன்ஸ் எல்லாமே இன்னைக்கு வரைக்கும் ஹிஸ்டரியில இருந்து ரப்பர் வச்சு அழிக்க ஆசைப்படுற ஒரு படம் இருக்கு. அந்த படத்தை எடுத்த மகனா இவரு தான், வினய விஜயராமா. அதே கழுகெல்லாம் வருமே, கலை வந்து தலைத்து இருப்போம். அதை விட சூப்பர் சீன் ட்ரெயின் மேல போவா, அதெல்லாம் ஓடில கட் பண்ணிட்டாங்க. ஆனா நமக்கு தெரியும் நம்ம பார்த்தோம்ல. அதனால ராம் போத்தினி அவரு ஆக்டர் ஒருத்தர் இருக்காரு, ரொம்ப நாளா இட்டு கொடுக்கணும் கஷ்டப்பட்டு இருக்காரு. அதுவும் ஆக்ஷன்ல இட்டு கொடுக்கணும் கஷ்டப்பட்டு இருந்தாரு. இப்ப அப்படி தேடிட்டு இருக்கும் போதுதான் அதே சமயத்துல நம்ம செல்லக்குட்டி போயப்பட்டி சீனுக்கும் படம் கிடைக்கல போல. நீங்க 2 பேரும் ஒண்ணு சேரக்கூடாதுன்ட்டு விபரீத ஆசை எடுத்த படம் தான் இந்த படம். இவர் வந்து பெரிய பவர்லாம் இருக்காது, சூப்பர் பவர்லாம் இருக்காது, ஒரு சாதாரண ஆள் தான். அதுவும் கிராமத்துல இருக்கிற ஒரு ஆள் தான். இவர் என்ன பண்ணுவாரு, 2 பக்கம் ஆந்திரா சிஎம், இந்த பக்கம் வந்து தெலுங்கானா சிஎம், 2 சிஎம்மோட பொண்ணையுமே கல்யாணம் நடக்கிற கல்யாண வீட்லயே போய் கடத்தின வருவாரம்மா. இவர் தடுக்கிறதுக்கு போலீஸ் வருவாங்களாம்மா, ராணுவம் வருவாங்களாம்மா. எவனுமே துப்பாக்கி சொல்ல மாட்டான், துப்பாக்கி கிட்ட போவாங்க கத்தி மாதிரி. இதே தான் எல்லா பத்தியும் வாங்கிட்டு இருக்கியாவ. இந்த மாதிரி வந்து தலைவன் ஒண்ணுமே பண்ண முடியாதம்மா. சிஎம் எப்படிப்பட்ட பவர், சிஎம் எப்படிப்பட்ட ஆளு, சிஎம் எப்படிப்பட்ட பவர் இருக்கு, அது ஒரு 2 ஸ்டேட் சிஎம் வேற, அவங்களாம் எந்த அளவுக்கு பவர் இருக்கு அப்படின்ட்டு 5வது வர பையன் கூட தெரிய முடியாது. அந்த 5வது படிக்கிற பையனுங்கிற அறிவு கூட இல்லாம எடுத்த படம் தான் அந்த ஸ்கந்தா. இது என்ன பண்ணுவோம்னா, படம் முடிஞ்சிடும், பிரச்சனை முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இல்ல இது அண்ணன் ஒருத்தர் இருக்காரு அப்படின்ட்டு கிளைமேக்ஸ் சீன்ல வந்து ஃபைட் பண்ண வந்திருக்கோம் இன்னொரு ஜந்து. அந்த ஜந்துக்கு ஒரு லீடு கொடுக்குற, அந்த ஜந்து வந்து அங்க என்ன பண்ணி தெரியுமா, அதை பாட்டுல காட்டுறவா அப்படின்ட்டு அதுக்கு லீடு விட்டுருப்பாங்க பாருங்களேன். அது எனக்கு மனசு விட்டுருச்சு, போங்கடா அதுக்கப்புறம் தெலுங்கு படமே பார்க்க மாட்டேன் அப்படின்ட்டு. உண்மையிலே கடுப்புங்க, முடியலைங்க அந்த படம் பார்த்து. இப்ப நினைச்சா ரத்தெல்லாம் குதிக்குதுங்க. நாங்களாம் முட்டாளாடா படம் பார்க்கறதுக்கு, ரத்தெல்லாம் கொதிக்குது. அடுத்த பார்க்க போறது கேப்டன். கேப்டன் ஒன்று கேப்டன் பிரபாகரன் நினச்சாதீங்க, இது வந்து நம்ம ஆடியோ நடித்த கேப்டன்ற படத்தோட அடுத்த சீக்வல். டிக் 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 மிருதன் இந்த படம் எடுத்த டைரக்டரோட ஒரு படைப்பு தான் இந்த கேப்டன். பொதுவாக டைரக்டர் சக்தி சௌஹானோட படங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இங்கிலீஷ் படத்துலேருந்து ஒரு சில அடாப்ட் பண்ணி இன்ஸ்பயர் பண்ணி படம் எடுப்பார். அந்த மாதிரி வந்து இந்த பிரிடேட்டர் மாதிரியான படங்களை இன்ஸ்பயர் பண்ணி இந்த படத்தை எடுத்து வந்துருப்பாரு. பட் என்ன வித்தியாசம் அப்படின்னா, பிரிடேட்டரில் வந்து முடிஞ்ச அளவுக்கு ப்ராக்டிகல் எஃபெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதனால் வந்து பார்க்கறதுக்கு கட்டு மஸ்தாக இருந்திருக்கும், ஜெய்ஜாண்டியாக இருந்திருக்கும், பார்த்து பயம் வந்திருக்கும். மிருதம் டெடி டிக் 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 நல்லா வருதான். இது என்ன இருக்கும், விஎஃப்எக்ஸ் பண்றேன்ட்டு ஃபுல்லா சிஜிஐ பண்ணிருப்பாங்க. அது மிருகத்தை பாக்குறதுக்கு சோத்துக்கு சத்த பள்ளி மாதிரி இருந்திருக்கும் பாக்குறதுக்கு. இது என்ன ஆகும், ஒரு ஊருக்குள்ள வந்து மிருகம் நிறைய இருக்குது, அது மிருகத்தை வந்து அழிக்கிறோம் அப்படின்ட்டு போயிருப்பாரு. அது வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காலி பண்ணிடுச்சு, அதை காலி பண்ணி ஆகணும்ட்டு ட்ரை பண்ணி கஷ்டப்பட்டு காலி பண்ணிருந்திருப்பாரு ஹீரோ. எஃப்ஆடி காலி பண்ணி முடிச்சாரா, எல்லாம் முடிச்சிரா, இதோட தான் பார்த்து அவ்வளவுதான், இதுக்கப்புறம் கேவலமான சிஜிஐ பார்க்க தேவையில்லை அப்படின்னு நினைக்கும் பொழுதுதான் திடீர்னு என்ன பண்ணிருப்பாங்க, அது முட்டை ஒன்று இருக்குது, முட்டைட்டு போயிருக்குது, அது முட்டைட்டு குஞ்சு பொறிக்கும், அதை வந்து பார்த்துல அதை பார்த்து கேட்டு அங்க லீடு விட்டுருப்பாங்க பாருங்க. அவ்வளவுதான் போனே அப்படின்னா இருக்காது படம் பார்க்கப்படுது. எனக்கு பயமே படம் பார்க்கும் போது இருந்ததை விட அதுக்கப்புறம் பாட்டு வரப்போகுதுன்னு சொன்னப்போதான் பயமாக இருந்துச்சு. மறுபடியும் முதல்ல இருந்தா அதுட்டு. அடுத்த பார்க்க போறது கப்சா. கப்சா படம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கன்னட படம். நம்ம கூலி படத்தில் காலிஸாக வந்தவர் தான் நம்ம தலைவன் உபேந்திரா. உபேந்திரா பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஆக்டர் எல்லாம் கரெக்டு தான். பட் இந்த படத்தில் வந்து அவர் சரி யூஸ் பண்ணவும் இல்லை, இந்த படம் நல்லாவும் இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னாச்சு, கன்னட இண்டஸ்ட்ரியில் மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியா ஃபுல் இந்தியா ஃபுல்லாகவே ஒரு மிகப்பெரிய அலை ஏற்படுத்தின படம் தான் இந்த கேஜிஎஃப். கேஜிஎஃப் வந்ததுக்கப்புறம் தான் ஹீரோயிசம்ன்றது எந்த அளவுக்கு மாசாக காட்ட முடியும், அந்த ஹீரோட முந்தைய படம் பார்க்காதவனுக்கு கூட ஒரு ஹீரோயிசம் காட்ட முடியும் அப்படின்னு காமிச்ச படம் தான் கேஜிஎஃப். ஸோ கேஜிஎஃப் மாதிரி படம் எடுப்போம், நம்மளுக்கு எத்து காட்டுவோம் அப்படின்ற மாதிரி கேஜிஎஃப் சாயல் ட்ரை பண்ணியிருப்பாங்க. அதுதான் கப்சா. பட் கேஜிஎஃப்க்கு என்ன வித்தியாசம் பண்ணா, கேஜிஎஃப்ல ஒரு ஆர்க்கு முடிஞ்சிருந்திருக்கும். எப்படி வந்து ராக்கி பாய் என்ற ஒருத்தன் கேஜிஎஃப் குள்ள நுழைஞ்சு டானா மாறினான், அதுக்குள்ள போனான் அப்படின்றது தான் கேஜிஎஃப் ஃபர்ஸ்ட் பட கதையா இருந்திருக்கும். அப்போ ரூல் பண்ணி துடி ஃபால் ஆனா அப்படின்றது பார்ட் 2 இருந்திருக்கும். பட் என்ன பண்ணிருப்பாங்க, பார்ட் 1ல சொல்ல வந்த கதையை முழுசா சொல்லாம கிளைமேக்ஸினே இல்லாம படத்தை முடிச்சிருப்பாங்க. ஸ்ரேயா சொன்னா ஸ்ரேயா வந்து ஹீரோ லவ் பண்ணி ஓடி வந்திருப்பாங்க, குழந்தைங்க குட்டி இருக்க. இப்ப இவங்களுக்கு இங்க இருந்து சொந்த வீட்டுக்கு போய் பார்க்க போயிருப்பாங்க, அப்பா பார்க்க போயிருப்பாங்க. அந்த பரேசி என்ன பண்ணிருப்பான், பின்ன பெத்த பிள்ளைய கொள்றான், அவள என்ன மரியாதை எழுதி கிடக்கு.
வச்சு ஆணவ கொலை பண்ற அவங்களோட மரியாதை கிடைக்கு. நீ வந்து குழந்தை பெத்தாலும் பரவாயில்ல, ஆண்டியாலும் பரவாயில்ல, அவள் காலி பண்ண விட மாட்டேன் அப்படின்ட்டு பெட்ரோல் ஊற்றி நெருப்பு வச்சு கிளம்பிட்டு இருப்பான். இந்த பக்கம் ஹீரோ போடுறதுக்கு ஊரே கிளம்பி வந்துட்டு இருக்கோம். இப்ப என்னன்னா வந்து ஹீரோ வந்து கொண்டுட்டாங்களா, சிக்ஷையா தப்பிச்சிட்டாங்களா, இந்த குழந்தைக்கு என்னாச்சு அப்படின்றத எதுவுமே சொல்லாம கட் பண்ணி பாட்டுல வந்து பாத்துக்க அப்படின்ட்டு மொட்டையா முடிச்சிருப்பாங்க அந்த படத்தை. ஏயா நீ கிளைமேக்ஸ் சொல்லிட்டு பாட்டு லீடு விட்டா கூட மனசுக்கு சந்தோஷமா இருந்திருக்குமையா. இவனே மொட்டையா முடிச்சிட்டீங்க, இப்படி மொட்டையா முடிச்சிருப்பாங்க, அதை கடுப்பா இருந்திருக்கும். பாயாசங்கன்ற மாதிரி கிளைமேக்ஸ் காண்டே பார்க்க முடியுது. ஃபர்ஸ்ட் பார்ட்டோட கிளைமேக்ஸ் இருக்கிற அந்த பார்ட் எங்க இருக்குன்ட்டு பல பேர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னி வரைக்கும் எடுக்கிற மாதிரி தெரியல. பார்ட் எடுக்கிறாங்க ப்ரோ அப்படின்ட்டு பல பேர் கமெண்ட் பண்ணீங்க. அந்த பார்ட் வந்த மாதிரியே தெரியல, இத்தனை வருஷம் ஆயிடுச்சு. அடுத்த பார்க்க போறது கைதி. ஆக்சுவலி கைதி 2க்காகவே ஒவ்வொரு 6 மாதம் ஒரு தடவையும் நம்ம லோக்கி அண்ணனுக்காக ஒரு தனி வீடியோ வந்து போட்டுட்டு தான் இருக்கோம், பேசிட்டு தான் இருக்கும். ஆனால் கடைசி வரைக்கும் அண்ணன் பார்த்தீங்கன்னா படத்துக்கு வந்து கெட்டப் மாத்துறாரு, 10 கெட்டப் கிட்ட மாத்துறாரு, ஆனால் டேலாக் மட்டும் மாற்ற மாட்டேங்கிறாரு. அடுத்த வாட்டி 100% கைதி 2 தான். ஸோ என்னோட அடுத்த படம் கைதி 2 தான் இருக்கும். அடுத்த வாட்டி 100% கைதி 2 தான். இப்படி கெட்டமாக தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறத தவிர கைதி 2 வரவே இல்லை. கைதி 1 ரிலீஸ் ஆகும் பொழுது அதுக்கு பார்ட் 2 இருக்கு. அவர் வந்து ஒரு பொண்ணை கூப்பிட்டுக்கிட்டு இங்கே அவர் போயிட்டாரு அப்படின் பொழுது திரும்ப வருவாங்க, கண்டிப்பாக பெரிய லீடு இருக்கு, அந்த லீடு கண்டிப்பாக திரும்ப போயிடுவாங்க வருவாங்க அப்படின்ற மாதிரி தான் முடிச்சிருப்பாங்க அந்த படத்தில். இப்போதைக்கு வந்து அடைக்கலங்க பிடிச்ச மாதிரி இருந்தாலுமே அடைக்கலங்க வந்து ஃபுல்லாக காலிலாம் ஆகலை அப்படின்ற மாதிரி தான் முடிஞ்சிருக்கும் அந்த படம். ஸோ ஆனால் வந்து பார்ட் 2 இருக்குன்ற மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தாங்க. பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கைதிக்கு அப்புறம் விக்ரம் படம் எடுத்து அதை வந்து ஒரு யூனிவர்ஸாக மாற்றிருப்பாங்க. ஃப்ரான்ச்சைஸ் யூனிவர்ஸா மாறிடுச்சு, சீக்வல்ல இருந்து யூனிவர்ஸா மாறிடுச்சு. அந்த யூனிவர்ஸா மாறின படத்துக்கு லியோவை லீடு விட்டாங்க. இப்போ அடுத்தது எல்சியில படம் எங்கடான்னு கேட்டா மூணால புக் பண்ணிருக்கேன், பென்ஸ் வந்து வெயிட் பண்ணு பாஸ். எந்த ஊர்ல பென்ஸ் ஊப்பர் ஓட்டுறாங்க, ரொம்ப இருக்காது எப்படி இருக்கா? பென்ஸ் ஓட்டுறாங்களா ஊபர்ல? நானும் அதுல போலான் இருக்கேன். அப்படியா? BMW பென்ஸ் எல்லாம் வருது. என்ன சொல்றது? ஓலா, ஊபர், பென்ஸ், டெஸ்லா இருக்கா? டெஸ்லா வருது, இனிமேல் கொண்டு வராங்க. அப்படியா? நாளைக்கெல்லாம் வந்துடும். அப்படியா? அப்லோட் பண்றதுக்கு முன்னாடி வந்துடும். அடுத்து பென்ஸ் வருது, அதுக்கப்புறம் பார்ட் 2 வரும், அடுத்து ரோலக்ஸ் வரும் அப்படின்ட்டு தலைவர் சொல்லிட்டு இருக்காரு. இது சொல்லிக்கிட்டு இருந்த கேப்ல பாத்தீங்க அப்படின்னா தில்லியோட பொண்ணே வளர்ந்து அவங்களே வந்து அடுத்த வர போறாங்க போல. இன்னும் தலைவர் இன்னும் அதே வடையை சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஸோ என்னோட அடுத்த படம் கைதி 2 தான் இருக்கும். கடவுளே, அதே கேள்வி எப்பயா கைதிட்டு எடுப்பீங்க? சீக்கிரம் எடுத்து குடிக்கியா பாஸ். ரொம்ப அவசரப்படுத்தாதீங்க, ரொம்ப அவசரப்படுத்தி கூலி மேல கெண்டி குத்துற போறாரு, அப்புறம் யாருப்பா சாப்பிட்றது? பொறுமையாக பண்ணுங்க. ஓகே தோழர்ஸ், நிறைய பேர் லைக் பண்ணுங்க, பேச ஷேர் பண்ணுங்க. அடுத்தது வந்து ஏதாவது படம் விட்டு போச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க, நம்ம அடுத்தது அதை பற்றி பேசலாம். அப்புறம் இதுமாதிரி சினிமா டாபிக்ல என்ன டாபிக் வீடியோ போடலாம் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. நான் அடுத்த பேச ட்ரை பண்றேன். ஓகே தோழர்ஸ், இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யம் சந்திக்கிறேன். போட்டுறேன், பாய்.